நெல்லை டவுனில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வரும் ஹரிசிங் கவிதா தம்பதியரின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா. இவருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த உறவினர் மகன் பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. திருமணமாகி 1 மாத காலம் கூட முழுமையாக நிறைவடையாத நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கனிஷ்கா தாய் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்த நிலையில் தன் மகளை வரதட்சணை கேட்டு அவரது கணவர் பல்ராம் சிங் கொடுமைப்படுத்தியதாக கவிதா ஹரிசிங் நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் மாப்பிள்ளை குடும்பத்தினர் தனது மகளிடம் கூடுதல் வரதட்சணை வேண்டும் என்றும் விலை உயர்ந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஃபெண்டர் கார் ஒன்றை கேட்டதாகவும் தெரிவித்தார். தனது மகளின் கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் அந்த பெண்ணையும் தன் மகள் இருக்கும் போது வீட்டுக்கே அழைத்து வந்து குடித்தனம் நடத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து உன் தாயாரிடம் கூறினால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மகளின் கணவர் பல்ராம் சிங் மிரட்டியதாகவும் புகாரில் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தனது மகள் கடும் மனவேதனையுடன் கோயம்புத்தூரில் இருந்து நெல்லைக்கு தங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டதாகவும் கவிதா ஹரிசிங் தெரிவித்தார். மறுநாளே தனது வீட்டுக்கு வந்த மகளின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூடுதல் வரதட்சணையோடு இருட்டுக்கடை அல்வா உரிமத்தையும் தங்கள் பெயரில் எழுதி தர வேண்டும் என மாப்பிள்ளை வீட்டார் மிரட்டினர் என்றும் கூறினார். தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணை ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. பொண்ணை 1 மாதம் அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு கார் வேணும், தொழில் இப்பவுமே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை பண்ணியிருக்காங்க. தனது மகளின் மாமனார் யுவராஜ் சிங் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்குமிக்க நபருடன் தொடர்பில் இருப்பதாகவும் எங்கு சென்று புகார் அளித்தாலும் அதனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என மிரட்டுவதாகவும் தெரிவித்தார் கவிதா ஹரிசிங். ஒரு அப்பாட்ட பேசுனா அவர் என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்யை உண்மையா சொல்றது தான் இருக்கு. எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் பொய்யா அங்கே கொடுத்துருவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அந்த வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இருட்டுக்கடை அல்வா குடும்பத்தில் பெண் எடுத்த மாப்பிள்ளை குடும்பத்தினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். தனது வீட்டில் வண்டி வாகனங்களுக்கு பஞ்சமில்லை என்றும் தனது வெளிநாட்டு பைக்கின் மதிப்பு கூட இருட்டுக்கடை அல்வா கடைக்கு ஈடாகுமா என்றும் பல்ராம் சிங்கின் தந்தை யுவராஜ் சிங் கேள்வி எழுப்பினார். வரதட்சணை கேட்டேன், 1.5 கோடி கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் முழுமையான பொய். நான் எந்த இடத்துலயும் போய் காசு வாங்குற நிலைமையில நான் இல்ல. 4 தலைமுறையா நாங்க இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம். என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு, என்னோட பைக்கோடைய விலைக்கு 1 வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும். என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். தனது மகனுக்கு டிஃபெண்டர் கார் தன்னுடைய பணத்தில் முன்பதிவு செய்ததாக தெரிவித்த அவர் தனது மருமகள் இரவு நேரத்தில் செல்போனில் யாரோ ஒருவருடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதனை தட்டி கேட்டதால் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் தங்கள் மீது பொய்யான வரதட்சணை புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் யுவராஜ் சிங். கல்யாணம் பேசி முடிச்சது 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியே என்னோட அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியா எடுத்துட்டு வரலாம். ஆனா டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க லண்டன்ல தயாராய் வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு,
தனியாக சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில் கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா அந்த மாதிரி நாம இருக்கிற குடும்பமும் கிடையாது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் கோவை நேசராஜ்.